அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கேவோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2024க்கான மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங்னு பார்த்துக்கிட்டோம்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், நேகல் வதேரா, டிம் டேவிட் ஒரு பார்ட் டைம் பவுலர் தான், பட் நான் அவரை பேட்டிங் கேட்டகரியிலே கொண்டு வந்துட்டேன். விஷ்ணு வினோத், சூர்யா இப்படி 6 பியூர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. இதுலேயே மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேட்ஸ்மேன்ஸ்ல ரோஹித், இஷான் அண்ட் சூர்யா ஆக்டிவ் இந்தியன் பிளேயர்ஸ். அதாவது டீம் இந்தியாவுக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கவங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஐபிஎல் பிரான்சைஸ்ல இருக்கிறதே அந்த டீமுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்னு பாத்துக்கோங்க. இது தவிர நேகல் வதேரா, டிம் டேவிட், விஷ்ணு வினோத் 3 பேருமே நல்லா டெஸ்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் தான் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. இது மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். விஷ்ணு வினோத் இதுல ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். மோஸ்ட்லி இவர் இஷான் கிஷானுக்கான பேக்கப்பா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. நேகல் வதேரா கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல விளையாடுவாரு, பட் இவருக்கு பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கேப்பபிளான பிளேயருங்கிறத லாஸ்ட் சீசன்ல காட்டிட்டாரு. ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன பண்ணாரோ அதை தான் நம்மளோட டிம் டேவிட் இந்த சீசன்ல பண்ண போறாரு. டிம் டேவிட்டா கிரீனாங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. டிம் டேவிட்டே நாங்க வச்சுக்கிறோம்ட்டு கிரீன் ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. பிளேயர்ஸ் தாங்கிறத விட 2 பேரோட பர்ஸ் அமௌண்ட்லயுமே பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்படி எல்லாமே பார்த்தா டிம் டேவிட் நல்ல பிளேயரா தான் தெரியுறாரு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா டெவால் பிரேவிஸ், ஸ்ரேயஸ் கோபால், முகமது நபி, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, பியூஷ் சாவ்லா, மெமோரியஸ் எஃபர்ட், அன்ஷுல் கம்போஜ், சான்ஸ் முலானி. ஸோ இப்படி ஓவராலா 10 ஆல்ரவுண்டர்ஸ் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்டர்நேஷனல்ல நல்லா விளையாடுற ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா, வர்மாவை தவிர பெரிய யாருமே இல்ல. ஒரு டெவால் பிரேவிஸ் அண்ட் முகமது நபி நம்ம சொன்னாலுமே பிரேவிஸ்லாம் எப்பவாச்சும் தான் ஸ்பின் போடுவாரு. அண்ட் நபியும் பெரிய அளவுக்கான ஆல்ரவுண்டர் கிடையாது. பட் நபியால 4 ஓவர் நல்லா போட முடியும். அந்த பிச்சு அவருக்கு கை கொடுத்துச்சுன்னா பேட்டிங்ல ஒரு நல்ல டீசன்ட் பினிஷரா கூட நம்ம அவரை பார்க்கலாம். மேபி மும்பை இந்தியன்ஸும் பிளேயிங் 11ல முகமது நபி எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பியூஷ் சாவ்லா தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்ண போறவரு. இப்ப ஸ்ரேயஸ் கோபால ஆட் பண்ணிருக்கிறது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்ல பாசிட்டிவ் சைனா பாக்குறேன். நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு வனிந்து வசனங்காவை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கான கிளியர் ரீசனை ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கோம். சோ இதை பார்த்துட்டு நீங்க அதை போய் பாருங்க. மெமோரியஸ் எஃபர்ட்டை லக்னோட்ட இருந்து ட்ரேட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அது போக 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் லைட் ஆம் மீடியம், இன்னொருத்தர் ஸ்லோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ். சோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரவுண்டர்ஸ் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபயரா தெரியல. உண்மையை சொல்லணும்னா ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாதிரி தெரியுறாரு. அதுக்கப்புறம் நம்ம முகமது நபியை வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ மீதி எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜான ஆல்ரவுண்டர்ஸா தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பவுலர்ஸ். ஒரு T20 பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின்ல ஃபுல் மார்க் வாங்கணுமோ மும்பை இந்தியன்ஸ் அதை தெளிவா படிச்சு வச்சிருந்திருக்காங்க. பவுலர்ஸ் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜேசன் பெகன்ரஃப், பும்ரா, ஜெரால் கோட்ஸே, குமார் கார்த்திகேயா, ஆகாஷ் மத்வால், தில்சன் மதுஷங்கா, அர்ஜுன் டெண்டுல்கர், நுவான் துஷாரா, திர் அண்ட் சிவாலிக் சர்மா. சோ ஓவராலா 10 பவுலர்ஸ் இருக்காங்க. சோ இந்த 10 பவுலர்ஸ்ல எந்த காம்பினேஷன்னாலும் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு போகலாம். அதுதான் பெரிய பிளஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்தியன் பிளேயர்ஸோட டாமினன்ஸ் இங்க அதிகமா இருக்கு. சோ மும்பை இந்தியன்ஸ் நினைச்சா 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் என்ன 3 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை கூட தாராளமா எடுத்துட்டு போகலாம். இந்த ஒரு சான்ஸ் வேற எந்த டீமுக்குமே கிடையாது. பும்ரா அண்ட் கோட்ஸே ஷுவராவே இருப்பாங்க. இது போக ஒரு பவர் பிளேல போடக்கூடிய நல்ல பவுலருக்கு ஜேசன் பெகன்ரஃப் அண்ட் தில்சன் மதுஷங்கான்ட்டு 2 சூப்பர் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஜேசன் பேக்கப்பா இருக்க போறாரா இல்ல தில்சன் பேக்கப்பா இருக்க போறாராங்கிறது தெரியல. ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் டேலண்டட் நல்ல பவுலர்ஸ் தான். லாஸ்ட் இயரே டெஸ்ட் பண்ணாங்க. ஆகாஷ் மத்வால் அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் சூப்பர்பா பண்ணியிருந்தாரு. ஓவரால் சீசனா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபெயிலியரா இருந்தாலும் நேகல் வதேரா, விஷ்ணு வினோத், ஆகாஷ் மத்வால், அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதுல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இப்ப ரீடைனும் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைடு தான். சோ மும்பை இந்தியன்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பாக்குறேன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்தியன் பிளேயர்ஸோட டாமினன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல அதிகமாவே இருக்கு. அது உண்மையிலேயே பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா இந்தியன் பிரீமியர் லீக் நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் டீம்ல விளையாடணும். அதை மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்தியன் டீம்லயே விளையாடிட்டு இருக்க இந்தியன் பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடுறது கண்டிப்பாவே நல்லா இருக்கும். ஸ்டார் பிளேயர்ஸான ரோஹித், இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரான்ட்டு இதுலயே பாதி நல்ல டீம் அமைஞ்சிருச்சு. இது போக ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிம் டேவிட், ஜெரால் கோட்ஸே, ஒரு தில்சன் மதுசங்கா, முகமது நபி எடுத்துட்டு போனாலே ஓரளவுக்கான ஸ்குவாடு முடிஞ்சிருச்சு. சோ அப்படி நம்ம ஒரு ஃபேரா ஒரு பிளேயிங் 11 பார்த்தாலே மும்பை இந்தியன்ஸ்க்கு பக்காவா இருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸோட கிளியர் பிளேயிங் 11 கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்ம வீடியோவா போடுவோம். சோ மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு
லைக் பட்டனையும் லைக் பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸோட வீக்னஸ்ன்னு பார்த்தா ரோஹித்துக்கு பெரிய அளவுக்கான பேக்கப் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. சப்போஸ் ரோஹித் ஃபெயில் ஆனா என்ன பண்ண போறாங்கிறதும் புரியல. மேபி டெவால் பிரேவிஸ் தான் டாப்ல கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான காம்பினேஷன் அமையுங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யுது. பட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த பொசிஷன்லனாலும் ஆடுவாங்களாங்கிறத நம்ம பார்த்துதான் ஆகணும். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸும் பேட்டிங் டீசெண்டா பண்ணாலும் பவுலிங் அந்த 4 ஓவர் கன்சிஸ்டண்டா போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியாவை தவிர வேற யாருமே இருந்த மாதிரி தெரியல. மேபி முகமது நபியை வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவில் நம்ம சூப்பர் கிங்ஸோட பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் தனித்தனியாவே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ஸ் எடுத்துட்டோம்னா எம்எஸ் தோனி, டெவான் கான்வே, அஜிங்கியா ரஹானே, அவனிஷ், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சைக் ரஷீத். ஓவராலா 6 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. இதுல எம்எஸ் தோனி, டெவான் கான்வே, ருத்ராஜ் அண்ட் அஜிங்கியா ரஹானே மோஸ்ட்லி பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னு கேட்டோம்னா லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பிளேயிங் லெவன்ல இருந்தாங்க, அதே ஸ்குவாடோட தான் போவாங்க. எம்எஸ்டிக்கு பேக்கப் ஆப்ஷனா அவினாஷ்ங்கிற ஒரு யங் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை எடுத்து வச்சிருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ்ல எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இறங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அஜிங்கியா ரஹானே மேபி வேணா இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அவர் மோஸ்ட்லி பிளேயிங் லெவன்ல இருப்பார். தோனியை பத்தி நான் எதுவும் சொல்லணும்னு இல்லை, அவரை பத்தி எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதை தவிர்த்து சைக் ரஷீதும் இருக்கிறாரு. இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 20 இயர்ஸ் கிட்ட தான் ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இவர் பேக்கப் ஆப்ஷனா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. சூப்பர் கிங்ஸ்ல ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, ராஜவர்தன் அங்ரேக்கர், அஜய் மந்தல், ரச்சின் ரவீந்திரா, நிஷாந்த் சிந்து, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, டேரல் மிச்சல் சாந்தனர். ஓவராலா 9 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல லாஸ்ட் இயர் விளையாடின பிளேயர்ஸே மோஸ்ட்லி இருக்கிறாங்க. இந்த வாட்டி எடுத்த டீசன்ட் பிக்னு பார்த்துக்கிட்டோம்னா டேரல் மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஆல்ரவுண்டர்ஸே 4 ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க. மேபி டேரல் மிச்சல் டீமோடே பிளே பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயருக்கு பெரிய பெர்ஃபார்மன்சஸ் எதுவுமே பெரிய அளவுக்கு வந்த மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் அவரை பேக் பண்ணிருக்காங்க. ராஜவர்தன் அங்ரேக்கரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரும் கூட 2 இயர்ஸா லாஸ்ட் சிஎஸ்கே கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் மேட்ச் வாய்ப்புகள் எதுவும் பெரிய அளவுக்கான கிடைக்கல. ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் நடந்த வேர்ல்ட் கப்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. அதனாலதான் சிஎஸ்கேயும் இவரை பிக் பண்ணாங்க. பட் இவ்வளவு லோ பிரைஸ்க்கு சிஎஸ்கே இவரை பிக் பண்ணது உண்மையில பெஸ்ட் பிக்கா தான் எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி இதே ரோல பண்ணக்கூடிய மிச்சல் சாந்தனரே சிஎஸ்கேல சும்மா மிச்சர் சாப்பிட்டு தான் இருந்திருக்காரு. பட் ரச்சின் ரவீந்திராவை எடுத்தது அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு தெரியல. இவரோட பேட்டிங் ஸ்கில்காக கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா இவரை எங்க ஆட வைக்க போறாங்க, யாரை டிராப் பண்ண போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னை மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு டேரல் மிச்சல் உண்மையிலேயே ஒரு நல்ல பிக் தான். இவரோட பிளேய இன் சேப்பாக்ல நான் நேர்லயே பார்த்தேன். நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாரு. எந்த மேட்ச்லன்னு பார்த்துக்கிட்டோம்னா பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. லாஸ்ட் பால்ல கூட 6 அடிச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணாரு. ஸோ கண்டிப்பா சேப்பாக்ல நடக்கக்கூடிய மேட்சஸ்ல மோஸ்ட்லி நம்ம பார்க்கலாம். நல்ல அதிரடியான பெர்ஃபார்மன்ஸே கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் சாந்தனை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்ல. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப காலமாவே சிஎஸ்கே கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். சிவம் துபே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் பிரேக் த்ரூ சீசனா இருந்துச்சு. சும்மா நின்ன இடத்துல இருந்தே பட்டாசை பறக்க விட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவரோட சர்வீஸ் இந்த வாட்டியும் சிஎஸ்கேக்கு கண்டினியூ ஆகும். பவுலர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா தீபக் சஹர், முகேஷ் சௌத்ரி, மத்தீசா பத்திரானா, பிரசாந்த் சொலாங்கி, மகீஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசுர் ரஹ்மான், சிம்ரஜித் சிங், ஷார்துல் தாக்கூர். தீபக் சஹர் ஒரு இன்ஜுரி ப்ரோன். பட் மேட்ச்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாருங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ரீசெண்டா எந்த மேட்சஸ்மே விளையாடல. இவரோட பெர்ஃபார்மன்சஸ் எந்த அளவுக்கு இருக்கும், சிஎஸ்கேக்கு பழைய பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முகேஷ் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்கு விளையாடல. பட் அதுக்கு முந்தின சீசன் சிஎஸ்கேக்கு நல்லா போகலனாலும் இவரோட பெர்ஃபார்மன்சஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் இவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் குயிக், அது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு பக்கபலமாவே இருக்கும். மத்தீசா பத்திரானா நல்ல பேஸ் அண்ட் ஆக்ஷனும் மலிங்கா மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் மேட்சஸ்ல நிறைய ஒயிட்ஸ் டெலிவர் பண்ணாரு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பா இவரோட சர்வீஸ் சிஎஸ்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். பிரசாந்த் சொலாங்கி ஒரு நல்ல லெக் பிரேக் பவுலர் தான். பட் இவருக்கான சான்சஸ் கிடைக்கல. அதற்கு இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தீக்ஷனா நல்ல பவுலர், கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. துஷார் தேஷ்பாண்டே எனக்கு தெரிஞ்சு பேக்கப் ஆப்ஷனா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. பட் லாஸ்ட் சீசன் முக்கியமான மேட்சஸ்ல எல்லாம் டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. எக்கனாமி கொஞ்சம் அதிகமா போனாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நல்லாவே இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மானும் நல்ல பிளேயர் தான். மோஸ்ட்லி சிஎஸ்கே பங்களாதேஷ் பிளேயர்ஸே எடுக்க மாட்டாங்க. பட் முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. இவருக்கு பிளேயிங் லெவன்ல சான்சஸ் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி சிஎஸ்கே நடக்கிறதுனால கட்டர்ஸ் காண்டி கூட இவர் எடுத்துக்கலாம். மகேந்திர சிங் தோனிக்கு தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளான் தெரியும். சிம்ரஜித் சிங் கண்டிப்பா ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் இருப்பாரு. லார்ட் ஷர்துல் தாவூர் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவரை எதிர்பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இவர் மேல பெரிய அளவுக்கான நம்பிக்கை இல்ல. பட் சிஎஸ்கே இவரை நம்பி எடுத்திருக்காங்க. ஒரு டீசன்ட் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி இவர் தான் மத்தீசா பத்திரானா கூட சேர்ந்து டெத்ல பவுல் பண்ண போறாருங்கிறது என்னோட கணிப்பு. என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான பிக் ஒன்னு சொல்ல
மறந்துட்டேன். சமீர் ரிஸ்வி ஒரு யங் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. நல்லா அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் தான். T20ல ஆவரேஜும் 49+ வச்சிருக்காரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. ஆனா நிறைய அமௌண்ட் கொடுத்து எடுத்ததுனால மேபி இவரை நம்ம பிளேயிங் கிரவுண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாங்கிற ஒரு தாட் நமக்கு வருது. அது என்ன நடக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட பெரிய பிளஸ் நான் எதை பார்க்குறேன்னா ஆல்ரவுண்டர்ஸ் சென்னைட்ட சூப்பராகவே இருக்கிறாங்க. பொதுவாகவே ஆல்ரவுண்டர்ஸ்னா பேட்டிங் அண்ட் பவுலிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த ரெண்டு விஷயத்தையும் ஈக்குவலா பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் சென்னைட்ட இருக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய பலம் தான். மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் எந்த காம்பினேஷனோட போவாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா டோனி ஒரு பிளான் வச்சிருப்பாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகணும்ல, அதை நம்ம பாக்குறதுக்கு ஆர்வமாவே இருக்கு. இன்னொன்னு 8 crores கிட்ட கொடுத்து எடுத்தாங்க சமீர் ரிஸ்வி. அவர் பிளேயிங் கிரவுண்ட்ல விளையாடுவாரா இல்ல லாஸ்ட் இயர்ல இருந்தே இருக்கிற ராஜவர்தன் அங்கிரேக்கருக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்குமா, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ ஆஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்து நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.